இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்க போற படம் தற்காப்பு. போலீஸ் அதிகாரியான சக்தி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார். உயர் அதிகாரிகளோட ஆணைப்படி அவர்கள் தீர்மானிக்கும் நபரை சக்தி என்கவுண்டர் செய்து வருகிறார். இந்த நிலையில ரியாஸ் கானை போலி என்கவுண்டர் செய்கிறார் சக்தி. இந்த என்கவுண்டர் மனித உரிமை ஆணையத்திற்கு செல்கிறது. மனித உரிமை ஆணையத்துல உயர் அதிகாரியாக இருக்கும் சமுத்திரக்கனி இந்த என்கவுண்டர்ல சம்பந்தப்பட்ட சக்தி உள்பட 3 போலீஸ்காரர்களையும் விசாரிக்கிறார். ரியாஸ் கானை அவர்கள் போலி என்கவுண்டர் மூலமாகத்தான் கொன்றிருக்கிறார்கள் என்பதை சமுத்திரக்கனி கண்டுபிடிக்கிறார். இருந்தாலும் தகுந்த சாட்சியங்கள் இல்லாததால் அதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில சமுத்திரக்கனி இருக்கிறார். செல்வந்தர்களும் தொழிலதிபர்களும் உயர் அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு உங்களை கூலிப்படையாக வைத்து என்கவுண்டர்கள் செய்ய வைக்கிறார்கள் என்று சக்தியிடம் சமுத்திரக்கனி கூறுகிறார். இதை கேட்ட சக்தி தாம் செய்த தவறை உணர்கிறார். இதை அறிந்த உயர் அதிகாரிகள் கோர்ட்ல சக்தி உண்மையெல்லாம் சொல்லிவிடுவான் என்பதற்காக சக்தி குற்றவாளியாக்கி அவரை என்கவுண்டர் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். இதிலிருந்து சக்தி தப்பித்தாரா இல்லையா என்பதை மீதி கதை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாயகனாக நடித்திருக்கும் சக்தி மிடுக்கான போலீஸ் அதிகாரியாக வலம் வந்திருக்கிறார். இவருக்கு ஜோடி இல்லை. போலீஸ் கதாபாத்திரம் இவருக்கு ஓரளவுக்கு பொருந்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். மனித உரிமை ஆணைய அதிகாரியாக வரும் சமுத்திரக்கனி அவருக்கே உரிய பாணியில வசனம் பேசி கைத்தட்டல் பெறுகிறார். இவர் பேசும் வசனங்கள் படத்திற்கு பலமாக அமைந்திருக்கிறது. சக்தி தவிர படத்துல ஆதித், ஸ்வராஜ் என்ற 2 கதாநாயகிகளும் வைஷாலி தீபக், அமிதா என்ற 2 கதாநாயகிகளும் நடித்திருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்த வேலையை திறமையாக செய்திருக்கிறார்கள். தற்காப்பு என்று தலைப்பை வைத்து செல்வந்தர்கள் சட்டத்தை தங்களது பணபலத்தால் எப்படி அதை தவறாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை சொல்லி இருக்கிறார் இயக்குனர் ரவி. என்கவுண்டர் மூலம் உயிர்களை கொள்வது கண்டிக்கத்தக்கது என்றும் ஒரு உயிரை கொள்ள யாருக்கும் உரிமை இல்லை என்றும் என்கவுண்டரால் பல பெரிய குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்பதை அழுத்தமாக கூறியிருக்கிறார். என்கவுண்டர் கதையில திரைக்கதையாக 2 காதல் ஜோடிகளை புகுத்தி படமாகி இருக்கிறார். இது படத்திற்கு சற்று பலவீனமாக அமைந்துள்ளது. பைசல் இசையில் பாடல்கள் ரசிக்கும் விதம், பின்னணி இசையும் சிறப்பாக அமைந்திருக்கிறார். ஜோன்ஸ் ஆனந்தோட ஒளிப்பதிவு படத்திற்கு பலமாக அமைந்திருக்கிறது. மொத்தத்துல தற்காப்பு, பாதுகாப்பு. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.